ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் அமைப்பட்டுள்ள ஆலயம். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் என்ற ஊரில் அமைப்பட்டுள்ள ஆலயம். சிதம்பரம் சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருது தில்லை நடராஜர் ஆலயம்தான். ஆமாம், இந்த தில்லை நடராஜர் ஆலயத்தை வரலாற்று சிறப்பத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த தில்லை நடராஜர் ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா சமய குறவர் நால்வரால் பாடல் பெற்ற ஆலயம். இந்த சமய குறவர் நால்வர் யார்? அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர். இவங்களால் பாடல் பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். சோழ நாடு காவிரி வடகரை தளத்தில் இந்த ஆலயம் ஒன்றாக விளங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தில்லை கூத்தர் கோயில்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே இப்போ இதை பூலோக கைலாயம் சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா திருமூலநாதர், மூலாட்டனேஸ்வரர், நடராஜர், கனக சபைநாதராக அழைக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா உமையாம்பிகை, சிவகாம சுந்தரி, தலவிருட்சம் தில்லை மரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 3000-4000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த ஆலயமாக கருதப்படுது. கோயில் என்ற பொதுவான சொல் சைவத்தில் சிதம்பர நடராஜ பெருமானையை குறிக்கும். இங்கே இப்போதைக்கு தில்லை மரங்கள் இந்த ஆலயத்தில் இல்லை. இந்த தில்லை மரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பிச்சாவரம் உப்பனங்காட்டில் தில்லை மரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தில்லை நடராஜர் சிதம்பர கோயிலுடைய அதிசயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தில்லை நடராஜர் உலகத்தில் காந்த புலன் மையமாக வச்சு பூமத்திரைகளை சரியான மையப்பகுதியில் பஞ்சபூத கோயிலான ஆகாயத்தை குறிக்கிற தில்லை நடராஜர், காற்று வாயுவை குறிக்கிற காளகஸ்தி, நிலமான பூமியை குறிக்கிற காஞ்சிபுரி ஏகாம்பரேஸ்வரர். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சரிவர நேர்கோட்டில் 79 டிகிரி நேர்கோட்டில் அதாவது ஈஸ்டில் தீர்க்கரேகையில் அமையப்பட்டுள்ள ஆலயம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்கும் மனித உடலை அடிப்படையாக கொண்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஆலயம் மனித உடலில் 9 வாயில்கள், இந்த ஆலயத்துக்கு 9 நுழைய வாயில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்க சொல்கிறாங்க. அதை குறிக்கிற விதமாக இங்கே 21,600 தங்கத்தகடாக வெய்யப்பட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு ஒட்டுமொத்த நாடி நரம்புகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. இதை குறிக்கிற வகமாக இந்த தங்கத்தகடு 72,000 ஆணிகளை கொண்டு அடிக்கப்பட்டு உள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பஞ்சாட்சர படிக்கட்டில் இருக்குது. பஞ்சாட்சர படினா சி, வா, ய, ந, ம. இந்த பஞ்சாட்சர சம கனக சபை. இந்த 5 படிகளில் பார்த்தீங்கன்னா யானை உருவம் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த படியில் பார்த்தீங்கன்னா 14 சாஸ்திரம் ஒன்றை பதிவில் வைக்கும்போது யானை ஒன்று தன்னை தும்பிக்கையால் அது மூலம் எடுத்து நடராஜர் திருவடிகளை வச்சதால் இந்த படிக்கட்டு திருக்கலிற்று படியாக சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்குது. இந்த 4 தூண்களும் 4 வேதங்களை குறிக்குது. பொன்னம்பலத்தில் 8 தூண்கள், 28 ஆகமங்கள், சிவனை வழிபட 28 வழிகளை குறிக்குது. 64 மேற்பலவைகள் கொண்டிருக்குது. இந்த மேற்பலவை பார்த்தீங்கன்னா மனித உடம்புல ஒரு ரத்த நாணத்தை குறிக்குது. சுவாசத்தில் இருக்கும் 9 கலசங்கள். இந்த கோயில் மேலே 9 கலசம் பார்த்தீங்கன்னா 9 வகை சக்தியை நம்ம குறிக்குது. அர்த்த மண்டபத்தில் 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களை குறிக்குது. பக்கத்தில் இருக்கிற 18 தூணும் 18 புராணங்களை நமக்கு குறிக்குது நமக்கு விருங்குது. இந்த தில்லை நடராஜர் ஆலயம் இவ்வளோ பல பேரில் அழைக்கப்பட்டாலும் நடராஜன் முதல் அழைச்சது பார்த்தீங்கன்னாக்கா நந்தனார் தான் முதல் இங்கே இருக்கிற திருமூலாட்டனேஸ்வரர் நடராஜன்னு அழைச்சார். ஏன்னு சொன்னாக்கா தில்லை நடராஜன் நடனம் ஆடுறார் இல்லையா, அதை குறிக்கிற வகமாக இவர் நடராஜான்னு சொல்லி அழைச்சார், நடராஜான்னு சொல்லி அழைச்சார். இந்த பேரை இன்றளவும் நிலைத்து நிற்க நம்மளை வழிபட வைக்குது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த ஆலயம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் ஒரு மனிதனுடைய டாப் டு பாட்டம் சொல்கிறாங்க, அதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஆலயம். அதனால் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த பூலோக கைலாயத்தை சென்று அங்கே இருக்கிற எம்பெருமான் நடராஜரை வணங்கி எல்லா வல்ல இறைவல் பெற்று ஈஸ்வரர்களுடன் இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.